தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. சித்தம் செய்வதுதான் என் வாழ்வின் நோக்கமையா, வேறே ஒன்றும் இல்லை இவ்வுலகில் நீர்தானையா. உம் சித்தம் செய்வதுதான் என் வாழ்வின் நோக்கமையா, வேறே ஒன்றும் இல்லை இவ்வுலகில் நீர்தானையா. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. தனிமையாய் நானும் எங்கே போவேன், தகப்பனே நீர்தானே என் தஞ்சம். தனிமையாய் நானும் எங்கே போவேன், தகப்பனே நீர்தானே என் தஞ்சம். ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. கண்மணி போல காத்தீரே, கால்கள் வழுவாமல் தாங்கி நீரே. கண்மணி போல காத்தீரே, கால்கள் வழுவாமல் தாங்கி நீரே. ஏசையா ஏசையா உம் பிள்ளை நானையா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே
அவர் நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, கிறிஸ்து இயேசுவின் ஆசி கூறி இந்த நற்கருணை ஆராதனைக்கு அழைக்கிறேன். கடவுள் யார் என்றும் அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு, நம்மை குறித்த இறைவனுடைய சித்தம் என்னவென்றும் அறிவிக்க கிறிஸ்து உலகத்தில் வெளிப்பட்டார். இயேசு தன் வாழ்வாலும் ஊழியத்தாலும் கடவுளை நம் பிதாவென்றும் கடவுளுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது, நாம் அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்றும் போதித்தார். 12 தெரிந்து கொண்டு அவர்களை பக்குவப்படுத்தி மற்றும் இறந்து உயிர்த்தெழுந்த பிறகு தூய ஆவி வந்தபோது திருச்சபை பிறந்தது. தூய ஆவியால் நிறைந்த இறையடியார்கள் நற்செய்தி அறிவித்தார்கள். பிறகு திரளான பிரசங்கங்கள் வளர்ந்து பெருகியது. நற்செய்தி பொக்கிஷமாக மாறி அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். இல்லந்தோறும் இறையாட்சி என்று மாதா தொலைக்காட்சி பொறுப்பாளர்கள் குடும்பம் இறை ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இவர்களுக்காக ஜெபிப்போம். நாம் ஒருவர் ஒருவருக்காக மறக்காமல் ஜெபிப்போம். அன்பு நேசரே, திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆண்டவரே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. பிரியமானவர்களை ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாம் அன்பு செய்கிற நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய கணவரை, அன்பு மனைவியை ஒப்புக் கொடுப்போம். இதோ ஆண்டவர் நம்மை சுமந்து கொள்வதற்காக, நம்மை ஏந்தி கொள்வதற்காக, நம்மை தாங்கிக் கொள்வதற்காக தயாராக இருக்கிறார். அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம். அன்பு நேசரேயும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் இயேசுவே உமக்கு தந்தே. கரங்கள் உயர்த்தி ஆராதனை 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 அன்பு இயேசு ராஜனுக்கே. கரங்கள் தட்டி ஆவியான தேவனுக்கே. கரங்கள் தட்டி பாடுவோமா? அன்பு இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே.
இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். நிரப்புமையா. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவா நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறக்காயமாற்ற வேண்டும். ஆமென். வாயின் வார்த்தையெல்லாம் பிறக்காயமாற்ற வேண்டும். கரங்கள் உயர்த்தி ஆராதனை 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 அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கரங்கள் தட்டி அன்பரீசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரனென்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜப வீரனென்று எழுதும். ஆராதனை 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 சத்தமாக ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே. கரங்கள் தட்டி ஆவியான தேவனுக்கே அன்பர் இயேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறும். கரங்கள் உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. கண்களை மூடி ஆராதனை 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 ஆராதனை. கரங்கள் தட்டி நாம் பாடுவோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இயேசுவே ஆராதிப்பே இயேசுவே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இரட்சகரே ஆராதிப்பே இரட்சகரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே ஆறுதலே ஆராதிப்பே ஆறுதலே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே மருத்துவரே ஆராதிப்பே
அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா அன்பு கூறுவே ரட்சகரே ஆராதிப்பே ரட்சகரே அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா இயேசுவே கரங்கள் உயர்த்தி இயேசு அழைப்போமா பூமி அழைப்போமா இயேசுவே 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 நன்றி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவே இதோ எங்களது பங்கு தந்தையை இந்த பங்கில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் இந்த நேரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய அற்புதத்தை உணர்கிற நாளாக எங்களுக்கு அமைய செய்தருளும் ஆண்டவரே வல்லவரே நல்லவரே நல்லவரே அற்புதம் செய்கிற இயேசுவே எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே அல்லேலூயா இயேசுவே இயேசுவே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயேசுவே போற்றுகிறோம் ஆண்டவரே போற்றுகிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயேசுவே 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 நன்றி நன்றி ஆண்டவரே என் உயிரான 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 இயேசுவே என் உயிரான 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 இயேசு என் உயிரையா இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் ஐயா என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே என் ஆத்மநேச நீரல்லோ அம்மாவும் நீரே என் அப்பாவும் நீரே என்னோட எல்லாமே நீதான் என் இதய துடிப்பும் நீரல்லோ உம்மை போல இந்த உலகிலே வேறொருவரும் இல்லையே உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச ஆண்டவரே உம்மை அப்பான்னு கூப்பிடவா அப்பா உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச உம்மை அம்மான்னு கூப்பிடவா கரங்கள் உயர்த்தி உம்மை அப்பான்னு கூப்பிடுவே உம்மை அம்மான்னு கூப்பிடுவே என் தெய்வமே உம்மை அப்பான்னு கூப்பிடுவே அப்பா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச உம்மை அப்பான்னு கூப்பிடவா அப்பா 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 இயேசப்பா இயேசப்பா
யோவான் நற்செய்தி அதிகாரம் 21. அவர்கள் உணவருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். ஆண்டவரின் அருள்வாக்கு. புகழ். அன்பார்ந்தவர்களே, மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்குறேன், இங்கே வந்திருக்கிறவங்கள யாராவது ஒருத்தருக்காவது எனக்கு கஷ்டமே இல்லை ஃபாதர், நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏதோ ஒரு கஷ்டம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எனக்கு இன்னும் நல்லாவே தெரியும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறவர்களும் இங்கே இருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்க அந்த பணத்தை எனக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக செலவு செய்யாமல் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய கடனுக்காக, யாரோ ஒருத்தருடைய படிப்புக்காக, யாரோ ஒருவருடைய பயணத்துக்காக, இல்லை இன்னொருத்தருக்கு நண்பருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துட்டு தனக்கு பணம் இல்லை அப்படின்னு துன்பப்படுகிறவர்கள் தான் இங்கே ஏராளம் ஏராளம். அன்பார்ந்தவர்களே, நம்ம ஏன் கஷ்டப்படணும்? என்னுடைய இந்த வாழ்க்கை ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டமானதாக இருக்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்மையும் அறியாமல் நாம இந்த உலகத்தில் இருக்கிற பலரை அன்பு செய்து கொண்டே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அப்ப வெறுமனே பணத்துக்காக அல்ல இந்த உலக வாழ்க்கை. அது ஈஸியாக எப்படியோ ஏதோ ஒரு வகையில் சம்பாதிச்சிடலாம். ஆனால் ஏதோ ஒரு விழுமியத்துக்காக நம்ம ஆண்டவர் விட்டுட்டு போன அந்த அன்பை எப்படியாவது நான் இந்த உலகத்தில் சரியாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு தோத்து போனாலும் பரவாயில்லன்னு கடைசி வர முயற்சி செஞ்சு வாழ்றது தாங்க மனிதம். எனக்கு நல்லா தெரியும், இங்க இருக்கிற எல்லாருமே யாரோ ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டு தங்களை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தங்களது குழந்தைகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு எப்படியாவது எதையாவது செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தில் இருப்பீங்க. வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த உலகம் மனிதன் உருவாக்கப்படுகிறான், படைக்கப்படுகிறான். படைச்ச உடனே மனுஷன் ஏண்டா நம்ம பிறந்தோம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அப்போ தொடக்கத்தில் அவனுக்குள்ள ஒரு தத்துவம் பறக்குது. எதுக்குடா மனுஷன் இந்த உலகத்தில் வந்திருக்கிறான், இல்லை கடவுள் படைச்சிருக்கிறாரு அப்படின்னா ஜாலியாக இருக்கலாம். ஜாலியாக இருக்குன்னா எப்படி? உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடு, பிடிச்ச மாதிரி குடி, பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு செத்துப்போ, அதுதான் மகிழ்ச்சி இப்படின்னு தொடக்க காலத்தில் ஒரு மனிதன் நம்ப ஆரம்பிச்சான். அன்பார்ந்தவர்களே, அதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி முழுமையாக இருந்துச்சா அப்படின்னா இல்லை. என்ன குடிக்கிறோம், அதில் பெரிய சந்தோஷம் இல்லையே. நிறைய சாப்பிட்றோம், அதில் பெரிய மகிழ்ச்சி இல்லையே. இன்னொன்று எதையோ நம்முடைய உள்ளம் தேடிக்கொண்டே இருக்கிறதே.
அன்பார்ந்தவர்களே, அவன் சாப்பிட்டது போக, அவன் குடிச்சது போக மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள தொடங்குகிறான். அப்படி அவன் பகிர்ந்து கொள்ள தொடங்குகிற பொழுது அவன் சிரிப்பு இவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க, இவனுக்கு நம்பிக்கையை கொடுக்குதுங்க. பரவாயில்ல, என்னுடைய உணவை இன்னொருவரோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, அவனுக்கு நான் கொடுக்கிற பொழுது அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா மாறுது. அப்போ இன்னொன்றை கண்டுபிடிக்கிறான். அது என்ன அப்படின்னா, நான் மகிழ்ச்சியாக இருப்பது அல்ல இந்த வாழ்க்கையினுடைய பொருள், இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தம். மற்றவரோடு பகிர்ந்து கொண்டு, மற்றவரோடு உறவை வளர்த்து கொண்டு, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா இருக்கிற பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த ஒரு உணர்வு உன்னதமானது, மகிழ்ச்சியானது, அற்புதமானது அப்படின்னு மனிதன் எப்பொழுது கண்டுபிடிக்க தொடங்கினானோ அப்பொழுது தாங்க அவன் மனிதனாக உணரப்பட்டான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆம் அன்பார்ந்தவர்களே, என்னுடைய கடவுள், என்னுடைய தந்தை என் மீது அன்பு கொண்டிருக்கிறார். எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்புகிற குரலை கேட்டேன். என்னுடைய கடவுள் பார்க்கிற கடவுளாக இருக்கிறார், கேட்கிற கடவுளாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கடவுள் என்ன பண்றாருங்க, வெறுமனை பார்ப்பதோடு மட்டும் நின்று விடாமல், கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் என்ன பண்றாருங்க, இறங்கி வருகிறார். தான் அன்பு செய்த மக்களோடு வாழ்வதற்காக, அவர்களை வழிநடத்துவதற்காக ஓடி போய் ஒளிஞ்சுக்கல. இந்த மக்கள் எப்பொழுது பார்த்தாலும் தவறு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த மக்கள் எப்பொழுது பார்த்தாலும் அழுத்து கொண்டே இருக்கிறாங்க, எது செஞ்சாலும் நிறைவடையவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சலித்து கொண்டு ஓடி போயிடலங்க. விண்ணகத்திலிருந்து உங்களுக்காக, எனக்காக மனிதனாக இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறாருங்க. தன்னுடைய அன்பை இந்த உலகத்தில் நான் என் மக்களோடு இருப்பேன், அவர்களுடைய உணர்வுகள் புரிகிறது, அவர்கள் தெரிந்தும் தெரியாமல் சின்ன சின்ன தவறுகளை செஞ்சு அதில் மாட்டிக்கிட்டு எழுந்து வர முடியாம ஒரு சகதி போல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் அவர்களோடு இருக்க போகிறேன் அப்படின்னு வந்த தெய்வமாக இருக்கிறார், வந்த தெய்வமாக இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னா அவர் உங்களை கண்களால் பார்க்கவில்லை, இதயத்தால் பார்த்தார், இதயத்தால் பார்த்தார். எசையா 49:15 சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்ற தாய்க்கு அன்பு வற்றி போகுமா? பால் குடிக்கும் குழந்தையை அவள் மறப்பதுண்டோ? அப்படியே அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் சொல்லிட்டு அவர் அப்படியே பிதாவுக்கு பக்கத்துல அப்படியே ஹாயா உட்கார்ந்திக்கலங்க. தேடி வருகிறார், ஓடி வருகிறார். இந்த மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, தெரு தெருவா அலைஞ்சாருங்க இயேசு கிறிஸ்து. மக்களுடைய வேதனையை, மக்களுடைய கண்ணீரை, மக்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக தெரு தெருவாக அலைந்தார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்களும் நானும் சந்திக்க வருகிறோம். இவ்வளவு நாள் நான் ஏதோ பூசைக்கு போகிற ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக இருந்தேன், நல்லது. ஆனால் நான் அவரை அன்பு செய்கிற ஒரு கிறிஸ்தவளாக வாழப்போகிறேன். இப்போ நம்முடைய திருச்சபை ஒன்று சொல்லுது, எதற்காக கடவுள் மனிதனை படைத்தார் அப்படின்னா, கடவுளை அறிந்து சிநேகிக்கவும் அன்பு செய்யவும் அதனால் மோட்சத்தை அடையவும் உண்டாக்கினார். கடவுளை முதல்ல அறிந்து கொள்கிறேனா? எப்படி அறிந்து கொள்ளலாம்? திருப்பலி மட்டுமல்ல, விவிலியம் வாசிக்கிறது, இன்னும் புனிதர்கள் வாழ்வியலை பற்றி வாசிக்கிறது, சிந்திக்கிறது, கடவுளுடைய அன்பை பற்றி மற்றவரோடு பேசுறது. இதன் மூலமா நான் என்னுடைய ஆண்டவரை அறிந்து கொள்கிறேன். இரண்டாவது, அவரை அன்பு செய்யணும். கடவுளை அன்பு செய்வது மட்டுமல்ல, நான் என்னுடைய குடும்பத்தை அன்பு செய்யணும். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குதுங்க, நிறைய ஏமாற்றங்கள் இருக்கிறது, நிறைய இழப்புகள் இருக்கிறது, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஆனா அந்த குடும்பத்தை
உங்களால் மட்டும்தான் வழி நடத்த முடியும், உங்களால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இங்க பல நேரங்களில் கடமைக்காக என்னுடைய பெற்றோருக்கு சாப்பாடு போடுவது, கடமைக்காக என்னோட பெற்றோர்களுக்கு துணி எடுத்து கொடுப்பது தான் நம்முடைய வாழ்க்கையாகி போகிறது. ஒரு தந்தை தன்னுடைய மகனை மகளை எப்படியெல்லாம் உறவா நினைச்சு வளர்க்குறாங்க, அவனுக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாது அப்படிங்கிறதுல எவ்வளவு கவனத்தோடு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அப்போ இங்கே ஒரு குடும்பம் என்பது என்னுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு எவ்வளவு ஒரு அற்புதமான இடங்க. பிரியமானவர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க உங்களது அன்பை எப்படி காட்ட முடியும் அப்படின்னா, நீங்கள் அவருக்காக எவ்வளவு தியாகம் செய்கிறீங்க, அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதன் வழியாக மட்டுமே உங்களது அன்பை அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அப்ப எனக்கு வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், ஏதோ ஒரு அன்பை, கடவுள் மீது நான் கொண்டிருக்கிற அந்த அன்பை, இல்லை என்னுடைய குடும்பத்தின் மீது நான் கொண்டிருக்கிற அன்பை, என்னுடைய சமூகத்தின் மீது நான் வைத்திருக்கிற அன்பை எனக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது பேய் வந்து கஷ்டப்படுமா? சாத்தான்கள் கஷ்டப்படுமா? கஷ்டப்படவே படாது. ஏன்னா அது யாரையுமே அன்பு செய்யாதுங்க. எந்த ஒரு மனிதன் மற்றவர்களை அன்பு செய்வதற்கு தயங்குகிறானோ அவன்லாம் சாத்தான். யார் ஒருவர் எவ்வளவு துன்பப்பட்டாலும், யார் ஒருவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும், தங்களது குடும்பத்தை நேசிக்க வேண்டும், எல்லோரையும் இணைத்து பார்க்க வேண்டும், சேர்த்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் சம்மனசு, அவர்கள் கடவுளாகி கொண்டிருப்பவர்கள். அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையில கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எப்படி என்னுடைய அன்பை வெளிக்காட்டுவது, இவ்வளவுதாங்க. எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை எனக்கு மட்டுமானது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் மனிதன் இல்லை, நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனோ கிறிஸ்தவளாகவோ இருக்க முடியாது. காரணம், இயேசு எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு நான் உனக்காக மட்டுமே வாழ்ந்திருக்கிறேன், உன்னை அன்பு செய்வதற்காக மட்டுமே இந்த உலகம் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த நற்கருணையில் உயிர் கொடுத்த தெய்வமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நான் எவ்வளவு துன்பப்பட்டாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, என்னுடைய ஆண்டவரை விட்டு நான் போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவரை விட்டு நான் போக மாட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஆம், அதே போல எனக்கு இந்த கடவுள் தந்திருக்கிற அந்த அற்புதமான குடும்பத்தை நான் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டேன். கடவுள் எனக்கு கொடுத்தது. யாராவது சொல்ல முடியுமா, இது நான் தேர்ந்தெடுத்தது, இந்த குழந்தை நான் வேண்டுன்னு வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? இந்த அப்பா நான் விரும்பி வந்தேன், ஏற்றுக்கொண்டேன் சொல்ல முடியுமா? கடவுள் கொடுத்தது. பிரியமானவர்களே, அப்ப அந்த கடவுளுடைய திட்டத்தை, கடவுளுடைய அந்த அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிற அந்த உன்னதமான இடம் என்னுடைய குடும்பம், என்னுடைய பங்கு, என்னுடைய இந்த சமூகம். இதை நான் ஏற்றுக்கொள்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த நற்செய்தி பகுதியில் பார்க்கிற பொழுது பேதுரு, இவர் என்ன தெரியுங்களாங்க பண்ணிடுவாரு? இயேசு இறந்துட்டாருன்னு என்ன பண்ணுவார்? சீடர்களை கூப்பிட்டு, எப்பா அவர் கூப்பிட்டாரு, வந்தோம், இறந்துட்டாரு, இனிமேலும் அவரையே வச்சுக்கிட்டு அவரையே நம்பிக்கிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை வீணா போயிடும். நான் என்ன பண்ண போறேன்? மறுபடியும் மீன் பிடிக்க போறேன் அப்படின்னு அவரு போறது மட்டும் இல்லாம கூட இருக்கிற 4-5 சீடர்களை என்ன பண்ணுவாரு? கூட்டிகிட்டு கிளம்பிடுவார். அப்பதான் அந்த வழியில இயேசு அவரை சந்திப்பார். சந்தித்து அவரோடு பேசிக்கொண்டு அந்த மீன்களை சுட்டு சாப்பிடுகிற பொழுது சொல்வார், நீ என்னை அன்பு செய்றியா? இப்படிப்பட்ட கேள்வி பாருங்களேன். ஒருத்தன் அவரிடமிருந்து விலகி போக நினைச்சிட்டு ஓடிட்டான். இயேசு எனக்கு வேண்டாம், அவருடைய பணி எனக்கு வேண்டாம், மக்களை பிடிக்கிற அந்த பணி வேண்டாம் அப்படின்னு போயிட்டான். அவனை இயேசு சந்திச்சு கேட்கிற கேள்வி, நீ என்னை அன்பு செய்றியா?
ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை கேட்பார். டு யூ லவ் மீ? பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, அதே கேள்வியை தான் இயேசு இன்னைக்கு இந்த நற்கருணையில் இருந்து கொண்டு உங்களை கேட்கிறார். என்னுடைய மகனே, மகளே, நீ என்னை கடந்து போயிருக்கலாம், மறந்து போயிருக்கலாம், என்னை விட்டு விலகி போயிருக்கலாம். இப்ப சொல்லுப்பா, நீ என்னை அன்பு செய்றியா? என்னுடைய மகளே, உனக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்குது, நிறைய போராட்டம் இருக்கிறது, நிறைய இழப்பு இருக்குது. ஆனாலும் நான் உன் பக்கத்துல நின்று கேட்கிறேன், நீ என்னை அன்பு செய்றியா? நீ எதை பெருசுன்னு நினைக்கிறியோ அவங்களால உனக்கு ஏராளமான பிரச்சனை இருக்கிறது. ஆனாலும் நான் கேட்கிறேன், நீ என்னை அன்பு செய்றியா? என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, நீங்கள் அன்பு செய்கிற அந்த உறவுகள், அம்மா நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தவறிட்டேன், இப்ப என்ன அன்பு செய்றீங்களா? இப்ப என்னை ஏற்றுக்கொள்கிறீர்களா? பிரியமானவர்களே, இந்த நாள் இதற்கான ஒரு நாள் தாங்க. கடவுள் உங்களை பார்த்து கேட்கிறார், டு யூ லவ் மீ? நீங்கள் அன்பு செய்கிறவர்கள் உங்களை பார்த்து கேட்கிறார்கள், டு யூ லவ் மீ? நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் சார்ந்திருக்கிற இந்த பங்கு உங்களை பார்த்து கேட்கிறது, நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்களா? இதற்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும் என்பதை நம்முடைய நற்கருணை நாதரிடம் ஒப்புக்கொடுங்கள், ஒப்புக்கொடுங்கள். கண்களை மூடுவோம், கரங்கள் நாம் இதயத்தோடு சேர்த்து வைப்போம். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். அன்பார்ந்தவர்களே, இயேசு கேட்கிற அந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்கிற மனநிலையோடு கூட நல்ல இதயத்தை தர சொல்லி நம் ஆண்டவரிடம் நாம் நம்மையே ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிப்போம். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். அதில் அன்பை நிறைத்து தான் அனைவருக்கும் நான் அளிக்கத்தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். எனக்கெதிரா பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனத்தை தான். எனக்கெதிரா பகைமை செய்வோரை மன்னிக்கும் மனத்தை தான். அந்த பகைமை திரும்ப நினையாமல் நான் மறக்கும் மனத்தை தான். நல்ல இதயம் ஒன்று தான் என் இயேசுவே எனக்கு தான். உன்னால் அடைந்த நன்மை மறவாத உள்ளம் ஒன்று தான். உன்னால் அடைந்த
நன்மை மறவாத உள்ளம் ஒன்றுதான் எந்நாளும் உந்தன் நினைவாய் வாழும் உள்ளத்தை எனக்குத்தான் நல்ல இதயம் ஒன்றுதான் என் இயேசுவே எனக்குத்தான் நல்ல இதயம் ஒன்றுதான் என் இயேசுவே எனக்குத்தான் அதில் அன்பை நிறைத்துத்தான் அனைவருக்கும் நான் அளிக்கத்தான் நல்ல இதயம் ஒன்றுதான் என் இயேசுவே எனக்குத்தான். பிரியமானவர்களே, இதோ நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆண்டவரை மறந்த தருணங்களை எண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, அந்த பேதுருவை போல நான் உன்னை விட்டு விலகி போனேன் ஆண்டவரே, உன்னை மறுதலித்து போனேன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆனாலும் என்ன அன்பு செய்றீங்க ஆண்டவரே. இதோ இந்த நேரத்தில் என்ன பார்த்து கேட்கிறீங்கப்பா, நீ என்னை அன்பு செய்யறையா என்று. ஆண்டவரே, நீங்க கேட்கிற பொழுது உம்மை அன்பு செய்கிறேன் என்றுதான் நான் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனா சில நேரம் என்னுடைய சூழல், இந்த வாழ்க்கையில எனக்கு இருக்கிற பயம் உங்களை விட்டு விலகிறையா. என்ன அப்படியே ஏத்துக்கங்கப்பா, உங்களை விட்டு நான் போயிடக்கூடாதுப்பா. இதோ இந்த மக்கள் இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு இருக்கிற இந்த நேரத்தில் இவர்களது உள்ளத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இவர்களது உள்ளத்தில் இதயத்தில் இருக்கிற அந்த அன்பை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை அன்பு செய்கிறோம் என்று சொல்லுகிற இந்த மக்களுடைய இதயத்தை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் அன்பு செய்கிற இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, எங்களது குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் பணிபுரிகின்ற அந்த இடங்களை ஒப்பு கொடுக்கிறோம், ஆண்டவரே. எங்களுடைய நண்பர்கள் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களது குடும்பத்தில் இருக்கிறவர்களை நான் அன்பு செய்வது போல இந்த சமூகத்தை நேசிக்கிற அந்த பெரிய மனசை எனக்கு தாங்கப்பா. ஆமென், ஆமென். ஆண்டவரே, நான் எந்த நேரத்திலும் மற்றவர்களை வெறுக்க கூடாது ஐயா. இதோ இந்த நேரத்தில் நான் பேசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய கண் முன்பாக வந்து கொண்டே இருக்கிறது. கோபத்துல எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நான் வீசி இருக்கிறேன், மனமருந்துறேன்ப்பா. ஆண்டவரே, உம்மை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு என் சகோதரனுக்கு எதிராக, என்னுடைய சகோதரிக்கு எதிராக எப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை எல்லாம் நான் பயன்படுத்தி இருக்கிறேன். என்ன மன்னிங்கப்பா, ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யாரை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ, யாரை என்னால் அன்பு செய்ய இயலவில்லையோ, அவங்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பணத்துக்காக, சொத்துக்காக என்னுடைய சகோதரனோடு, என்னுடைய சகோதரியோடு நான் பேசாம இருக்கிறேன்பா. என்ன மன்னிங்கப்பா, ஆண்டவரே. என்னை ஏத்துக்கங்கப்பா. நான் இதோ இந்த நேரத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நான் பேசாத என்னுடைய சகோதரனுக்காக, நான் பேசாம இருக்கிற என்னுடைய சகோதரிக்காக, என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அவர்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறத அவங்களுக்கு உணர்த்துங்கப்பா. நான் மறுபடியும் அவர்களோடு சகோதரனா, சகோதரியா, நல்ல நண்பனா வாழணும்பா. இதோ எனக்கு எதிராக குற்றம் செய்த, எனக்கு எதிராக பகைமையை வீசி எறிந்த அத்துணை மனிதர்களையும் நினைச்சு பார்க்கிறேன் ஆண்டவரே.
அவங்கள எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ அந்த கல்வாரி மலையில நீங்க சிலுவையில தொங்கினப்ப இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னீங்களே, அந்த அளவுக்கு எனக்கு பெரிய மனசு இல்லைனாலும் ஆண்டவரே, ஆண்டவரே, நான் இந்த நேரத்துல அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களை மன்னிக்கிற ஒரு மிகப்பெரிய மனசை எனக்கு தாங்கப்பா. தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, சீமோன் பேதுருவை பார்த்து கேட்ட அந்த கேள்வி இன்னைக்கு எனக்கு கேக்குது. ஆண்டவரே, நீ என்ன அன்பு செய்றியா? நீ என்ன அன்பு செய்றியா? ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறப்பா. எனக்காக உயிர் கொடுத்த தெய்வமே, உங்களை நேசிக்கிறப்பா. உங்களை அன்பு செய்யறப்பா. உங்களை அன்பு செய்யறப்பா. உங்களை அன்பு செய்யறனா இந்த சமூகத்துல நீ எனக்கு தந்திருக்கிற எல்லா பொறுப்பையும் தைரியமா ஏத்துக்கிறப்பா. ஆமென், ஆமென். அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், அது எவ்வளவு கேவலமானதாக இருந்தாலும், நீங்க தந்தது. நான் மட்டும் சுமக்கல, சுமை சுமந்திருக்கிற என்னுடைய செல்ல பிள்ளைகளே எல்லாரும் ஆறுங்க, இதோ உங்களுடைய சுமைகளை நான் தாங்கிக்கிறேன், நான் ஏந்திக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த நம்பிக்கையில நான் தைரியமா வந்திருக்கேன். ஆண்டவரே, ஆமென், ஆமென். என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, என்னுடைய சுமைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. உம்மை மறுதளித்தே பின்வாங்கி போனே, உம்மை மறுதளித்தே பின்வாங்கி போனே, வல்லமை இழந்தேனையா, வல்லமை இழந்தேனையா. மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும் இயேசுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா நீங்க ஓடுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா நீங்க ஓடுவே. எங்கே ஓடுவே? பிரசன்னத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவே? பிரசன்னத்தை விட்டு, உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி விட்டீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தையை மேய்க்கும்படி உயர்த்தி விட்டீரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா நீங்க ஓடுவே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சானா நீங்க ஓடுவே.
எங்கே ஓடுவேன் உம் பிரசன்னத்தை விட்டு, உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? எங்கே ஓடுவேன் உம் பிரசன்னத்தை விட்டு, உமை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? பிரியமானவர்களே, இயேசுவின் கரங்களை இறுக்கமாக பிடித்துக் கொள்வோம். இயேசுவின் கால்களை ஒரு குழந்தையை போல கட்டி பிடித்துக் கொள்வோம். எங்களை மறந்துடாதீங்கப்பா, உன்னை நான் அன்பு செய்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நாம் அன்பு செய்கிறவர்களையும் ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக பணிந்து மாண்பியர் கீதம் முழங்குவோம். மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் கண்டு அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.